அனைவருக்கும் வணக்கம் சார். எஸ்ஐ அண்ட் அபோவ் ஆஃபீஸர் ஸ்பேரோவில் எப்படி அக்செப்டன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்க்குறோங்க சார். இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எந்த இடத்துல டைப் பண்ணணும்னா, நம்ம க்ரோமில் மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் அதை டைப் பண்ணோன்னா நேரடியாக இந்த பேஜ் வந்துடும். நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டுங்க சார். நமக்கு தெரியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னென்னு. அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறோம். லாகின் கொடுத்தோன்னா உள்ள பேஜுக்கு வந்துடும் சார். அது எப்போயுமே நேரடியாக இன்பாக்ஸ்லேயே வந்திருக்கும். அது பஃபராகி லோடாகி முடித்தோடனே இன்பாக்ஸில் எது இருக்குதுன்னு காமிக்கும் சார். இப்போ நமக்கு எஸ்பி சார் அவரோட மார்க்லாம் போட்டு ரிமார்க்லாம் எழுதி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்பாக்ஸில் வந்திருக்கும். அதை நம்ம அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோன்னா உள்ளே போயிடுங்க சார். அந்த ப்ளூ கலரில் கொடி மாதிரி இருந்துச்சுங்க சார். ப்ளூ கலர் அதை கிளிக் பண்ணால் தான் உள்ளே போகும். இங்கே போயிட்டோன்னே எடுத்தோடனே லாஸ்ட் பேஜுக்கு அதுவே போயிடும், ஆஃபீஸர் அக்செப்டன்ஸுக்கு. நம்ம மற்றதை செக் பண்ணிக்கணும் சார். நமக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு தான் நம்ம தான் செக் பண்ணணும் சார். அது எந்த இடத்துல இருக்குன்னா அப்ரைசரில் இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் அது ஏஓ சார் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்த செல்ஃப் அப்ரைசர் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம இந்த டியூட்டிலாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரிலாம் சிறப்பாக வேலை பார்த்துருக்கோன்னு நம்ம செல்ஃப் அப்ரைசர் பண்ணுவோம். அந்த அப்ரைசரில் தாங்க சார் எஸ்ஐனா இன்ஸ்பெக்டர் மார்க் போட்டிருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்னா டிஎஸ்பி மார்க் போட்டிருப்பாங்க, டிஎஸ்பினா எஸ்பி சார் மார்க் போட்டிருப்பாங்க, எஸ்பி சார்னா டிஐசி சார் மார்க் போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க என்னன்றதை அதை கிளிக் பண்ணி அப்ரைசரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்ன ரிமார்க் எழுதியிருக்காங்க, பென் பிக்சரில் என்ன எழுதியிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு இந்த சைன் இருக்குங்க சார். அதை கிளிக் தொட்டிங்கனாலே போதும் யார் நமக்கு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றது டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும் சார். அதுக்கப்புறம் ரிவியூங் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்க, அக்செப்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துறோம். அப்போ நான் ஆஃபீஸர் அக்செப்டன்ஸ் முன்னாடியே மேலே அதுவே வந்திருக்கும் சார். நம்ம ஐ அக்செப்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஐ அக்செப்ட்ன்ற அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் செகண்ட் ஒன்று இருக்குங்க சார். அந்த செகண்ட் ஒன்றா இருக்க சிடிஏசி சைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். உங்கள் பேர்லாம் காமிக்கும். அதில் கண்டினியூ சைனிங் கொடுத்தீங்கன்னா இதில் உங்களோட ஆதார் கார்டோட கடைசி 3 டிஜிட்டுங்க சார். அந்த கடைசி 3 டிஜிட்டை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோங்க சார். கடைசி 3 டிஜிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரேடியோ பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆதார் பேஜுக்கு போகவான்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் பேஜுக்கு போயிடும் சார். ஆதார் பேஜுக்கு இதுதான் ஆதார் பேஜுங்க சார். இதில் கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாப்அப் மெசேஜ் வரணும் சார். நீங்கள் முடிச்சிட்டிங்க, அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு எஸ்ஐசார் முடிச்சிருக்காங்கன்னா அடுத்து கஸ்டோடியன் ஏஓ சார் தான் கஸ்டோடியன் வருவாங்க. அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் வருங்க சார். நம்மகிட்ட 2 இருந்துச்சு. இப்போ கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ 2வது அதையும் இதே ப்ராசஸ் தாங்க சார். முதல் தடவை வெளியே போயிடும். இந்த மெசேஜ் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். முதல் தடவை தானால் வெளியே போயிடும். 2வது தடவை அதே என்ன பண்ணணுமோ அதே பண்ணிங்கன்னா செகண்ட் ஆஃப் கிளிக் ஆகிடும் சார். இதில் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க சார். செல்ஃப் அப்ரைசர்னால் நம்ம கொடுத்தது, அப்ரைசர்னால் நமக்கு மார்க் போட்டுப்பாங்க சார். அதுங்க சார். அதை தவிர இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் உங்களுக்கு வந்தோடனே தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஏஓ சார் முடித்த பின்னாடி நீங்கள் மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ கிளிக் பண்ண நோட்ஸ் கிளிக் ஆனவங்க சார். அந்த இடத்துல ப்ளூ கலரில் டவுன் ஆரோ இருக்குங்க சார். நமக்கு இது ஃபோனில் பார்க்கறனால சரியாக தெரியல. போதும், இதுவே போதும். ஜூம் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாலே டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டோ ஏதோ எடுத்து வச்சுக்கலாம். அது அந்த இடத்துல டவுன்லோடு இருக்கும். வேறு என்ன அப்படின்னா எப்பயும் போல் தாங்க சார். ஐ அக்செப்ட் கொடுத்து அந்த ஆதார் பேஜு எல்லாத்தையும் கொடுத்து ஓகே பண்ணி முடிச்சிடலாங்க சார். ஐ அக்செப்ட் தாங்க சார் இப்போ கொடுக்க வேண்டியது. இது வந்து எஸ்ஐ அண்ட் அபோவ் எல்லாத்துக்குமே வருங்க சார். இப்போ எஸ்ஐயோட ஐடி, எஸ்ஐ சாரோட ஐடிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்ஸ்பெக்டர் சாருக்கு இதே வேலை தான், டிஎஸ்பி சாருக்கும் இதே வேலை தாங்க சார். அவங்களுக்கு முடிஞ்சு வந்துச்சுன்னா இதாங்க சார் பண்ணணும். அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஆதார் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். முன்னாடி பண்ணால் அதே வேலை தாங்க சார். நமக்கு அந்த பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா தான் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதை திருப்பியும் சொல்லிக்கிறேங்க சார். இந்த பாப்அப் மெசேஜ் வரணுங்க சார்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பாக்ஸில் 0 ஆயிருக்குங்க சார். இந்த 0ன்னு இருக்காங்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நமக்கு பெண்டிங் இல்லைன்றது அர்த்தம் சார் 0 இருந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்க வேண்டியதுங்க சார், நமக்கு முடிஞ்சு வந்த ஏசிஆர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சந்தேகம் இருக்குங்க சார். அது எப்படி பண்ணணும்னா, இந்த டோசியரில் மை கம்ப்யூட்டர் பேரில் போயிட்டீங்க அப்படின்னா அதில் அசஸ்மெண்ட் பீரியட் செலக்ட் பண்ணுங்க சார். நமக்கு இந்த வருஷத்துக்கு இன்னும் முடியலை, இப்போ தான் ஏஓ சாருக்கு போயிருக்கு அப்படின்னா அவர் முடித்தோடனே உங்களுக்கு பார்ப்போம் மெசேஜ் வரும். இப்போ அந்த செலக்ட் பண்ணிக்கணும் சார், அந்த இயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 2025 முடியலை, அதனால் நம்மகிட்ட எதுவும் இல்லை. 2023 24 முடிஞ்சிருக்கும். அதை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்திருக்குங்க சார். நம்ம ஏசிஆரா நோட் ஆர்டரா அப்படின்னு வந்திருக்கும். அதில் இந்த ப்ளஸ் இருக்குல்லைங்க சார், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும் சார். இதில் மொத்தம் கம்ப்ளீட்டட் ஏசிஆராக வேணுமா, அதாவது ஏஓ சார் ஃபில் பண்ணது, நம்ம ஃபில் பண்ணது, நமக்கு மார்க் கொடுத்தது, ரிவ்யூவிங் ஆஃபீஸர் பார்த்தது, நமக்கு தனியாக கொடுத்தாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வரணும்னா அந்த ஃபஸ்ட் இருக்குதுங்க சார். மற்றபடி தனித்தனியாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார். இதாங்க சார் நமக்கு